11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை நாம் கவனிப்போம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். பரலோக தேவன் எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பரலோக தேவன் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஒருவருக்கொருவர் தப்பிதங்களை மன்னித்து கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மன்னிக்க வேண்டும். மன்னிப்பேன் ஆனா மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறதல்ல. கிறிஸ்து நமக்கு மன்னிக்கும் போது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அவர் எறிந்து விட்டார். மன்னிப்பேன், மறக்க மாட்டேன், மன்னிப்பேன், திருப்பி சேர்த்துக்கொள்ள மாட்டேன், அப்படி அல்ல. கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்க தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. அல்லேலூயா. மன்னிக்காத குணம் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது கடந்த காலத்திலே உங்களை சிறைப்படுத்தும். நீங்கள் ஒருவரை மன்னிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை கடந்த காலத்திலே வைத்திருக்கும். நிகழ்காலத்தை சந்தோஷமாய் உங்களை வாழ விடாது. எதிர்காலத்தை குறித்து உங்களை ஜெபிக்க விடாது. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடும். கடந்த காலத்திலே உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கும். ஐயோ, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க அப்படி பண்ணும்போது நான் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும், அவங்களை இப்படி அவாய்ட் பண்ணியிருந்தா எனக்கு இந்த வலி வந்திருக்காது அப்படின்னு சொல்லி கடந்த காலத்திலேயே உங்களை வைத்திருக்கும். உங்களுடைய மனது கரப்பான் பூச்சிகளால் தேளினால் நிறைந்திருப்பது போல வலியினாலும் அருவருப்புகளினாலும் உங்கள் மனது அப்படியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும். மன்னிக்கும் போது விடுதலையாக்கப்படுகிறீர்கள். மன்னிக்கும் போது சந்தோஷம் உங்கள் இருதயத்தில் உண்டாகிறது. மன்னிக்காத தன்மை கசப்பை உண்டு பண்ணும். உங்களுக்குள்ளே கசப்பான வேர் உங்களுக்குள்ளே வரும். கசப்பான வேர் கசப்பான கனிகளைத்தானே கொடுக்கும். மன்னிக்காத குணம் சாத்தானுக்கு, பிசாசுக்கு வழியை திறந்து விடுகிறது போல, வாசலை திறக்கிறது போல இருக்கும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ கோபத்தில் இருப்பீங்க, கசப்பில் இருப்பீங்கன்னா அது சாத்தானுக்கு வழிவிடும். கோபம், கசப்பு உங்கள் இருதயத்தில் இருக்கும்போது பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். பல தீய செயல்களை உங்களுக்கு செய்ய அந்த எண்ணம் உங்களை தூண்டும். அப்போ மன்னிக்காத குணம் பிசாசுக்கு வாசலை திறந்து விடுகிறது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் கோபம் தனிய கடவுது, உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று சொல்லி இருக்கிறது. எரிச்சலையும் கோபத்தையும் விட்டுவிட்டு மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆவியானவர் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. மன்னிக்காத குணம் இருக்கும்போது தேவனோடு உள்ள ஐக்கியத்திற்கு அது தடையாயிருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அல்லது உங்கள் காணிக்கையை செலுத்த வரும்போது உங்கள் சகோதரிடத்தில் உங்களுக்கு குறைவுண்டு என்று கண்டால் அந்த இடத்துல உங்களுடைய காணிக்கையை வைத்துவிட்டு நீங்கள் போய் உங்கள் சகோதரனோடு ஒப்புரவாகி வர வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ தேவன் ஒப்புரவாகுதல், மன்னிப்பது என்பதை ரொம்ப முக்கியப்படுத்துகிறார். உங்கள் காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படணும். நீங்கள் அங்கீகரிக்கப்படணும்னா மற்றவர்களை மன்னித்து விடுவது அவசியமாக இருக்கிறது. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.